எந்த குட்டிப்பா? கொம்பு வந்துருக்கும். கொம்பு வந்துருக்குமா? அதில் என்ன உண்ணி கிடக்கோ? தறி பிடிச்சாச்சு ஒரு வேலை. பிடிச்சாச்சா? மடக்கு சேர்த்துக்கிறேன். கழுத்துக்கிட்ட ஏதோ காயமாக இருக்குது. இது உண்ணி கடிச்சதான்ப்பா. இங்கே வருங்க எங்கனக்குள்ளே கலரில் மாதிரி இருக்குது. என்ன ஒரு வீக்கமாக இருக்குது. என்ன அநியாயம் பண்ணுது? என்ன போச்சப்பா இடக்க? என்ன இப்படி இருக்கு? பிடுங்கிட்டு அது பூரா பிடுங்கினது போய் ஆடு பற்றி போயில இப்போ பிடுங்க முடியுமா? விழுத்தாடி உட்காந்துக்கிட்டு இது எப்படி எடுக்கணும் கேட்டினா இப்படி வச்சு தான் எடுக்கணும். கையில் எடுத்தாலே வந்துடுறேன். ஆமாம் கையில் எடுப்பேன். அது அங்கனே பிடிச்சி விட்ருக்கிய. அது வேலை தான் அது வெட்டணும். அமுக்கு அதை அமுக்கு மண்ணுக்குள்ள அமுக்கு நறுக்கணே. எப்படி போகுது பார்த்தியா? மறுபடியும் ஆட்டுக்கிட்டே வருது. ஏய் போங்கடாங்கிட்டு. அது மட்டும் இல்லை இந்த வாரு இங்கிட்டு நசுக்குனாலும் சாக மாட்டேங்குதுப்பா. இங்கிட்டு பாரு இந்த வாரு ஒரு செமை. என்னப்பா அது? இதெல்லாம் ஐட்டமாக இருக்கும். ரகரகமாக இருக்குது. நம்மளுக்கு தான் தெரியும் இது உண்ணியோட செய்தி. எல்லாப்போ உண்ணி தான் விஷம். அமுக்கு அமுக்கு மண்ணுக்குள்ள. ஏய் அங்கிட்டு போங்கடா அங்கிட்டு. இங்கே வேற இதான் ரத்தத்தை குடிச்சு கிடந்துருக்கு. அதான் ரத்தத்தை கொண்டாந்து சரி நம்ம இதில் போய் ஏறுதுப்பா கையில். சாக மாட்டேங்குதுப்பா. சரி எங்கே எச்சி தான் அதுக்கு போடணும். எச்சி போட்டோம்னா இப்படி ஆயிடுச்சு. உண்ணி கடிச்சு இல்லை இப்படி வீங்கி போயிருக்கு. நான் ஒன்று மூக்கு புண்ணா இருக்குது. இப்படி வீங்கிருக்கு. அதெல்லாம் உண்ணி கடிச்ச மாதிரி தான் இருக்குது. இந்த காதுகிட்ட உண்ணி கடி மருந்து வாங்கி போடுவோமா? இங்கே இருங்க காதில் உண்ணியை. அது காது வரான் பிடிக்கிட்டாங்க. உண்ணி பிடிக்காமல் இருக்கும். அது தை மாதமெல்லாம் போடணும் உண்ணி கடிக்கும். நீங்கள் 2 பேரும் என்ன ஒரு மாதிரி வந்து நிற்கிறாங்களே.